எனக்கே ஒன் மோர் எடுக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். படம் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும் இல்லை கொஷின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். வில் ஆன்சர் இட். பட் தேங்க்யூ எவ்ரி ஒன். இங்க நாட்டுல நடக்கிறது தான். பட் ஆனா நம்மளுக்கு தினம் தினம் அது கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். பட் அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் தானே. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளிஸா அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இல்லை சார். அதாவது நீங்கள் அதே கதையில் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்ட சில பேரும் இருக்காங்க இல்லைங்களா? அந்த சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஒருத்தன் அவனால் முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிறைய பேர் வந்து கரெக்ட் தானேன்னு சொன்னாங்க. நம்ம ஊரெல்லாம் போய் சண்டை போட்டோம்ல, அகைன்ஸ்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அது திரும்ப வாங்கணும்ல. அது அவனோட பர்ஸ்பெக்டிவ் சார். சண்டை போட்டு பழகின ஒருத்தன், ஒரு சோல்ஜராக இருந்த ஒருத்தன் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பான், அதுக்கப்புறம் சண்டை போடணும்னு நினைப்பான். ஸோ அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான். இட்ஸ் நாட் லைக் எல்லா ஃபார்மர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நான் எதுவும் சொல்லலை. அண்ட் மோர் ஓவர் ஹீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் ஓன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி இல்லையா? ஸோ நான் அப்படி ஃபார்மர்ஸை மீன் பண்ணல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஐம் சாரி. ஏன்னா இதே முருகதாஸ் சார் ஒரு படம் எடுத்திருப்பாரு, இதே சேம் இதே பேட்டர்ன்லேயே இருக்கும், கத்தி. அதுலேயும் அதே தான் பழி வாங்குற மாதிரி தான் போகும். பட் ஆனால் ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல போய் போட்டுடுறீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கே தான் வந்து சேவிங் பண்ணுறோம், எல்லாருமே அங்கே தான் சேவிங் பண்ணுறாங்க. அதை எடுத்து குப்பையில் போட்டு திருப்பி இது பண்ணுற மாதிரி காமிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களும் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணு தான் ஒரு லாஸ்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கணும்ல லாஸ்ட் டைம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே வில்லன் நீங்கள் ஹீரோவை பார்த்ததுனால. சரி, அவன் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான், அது தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க. இப்போ ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு, நான் அதை சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹீரோவை நான் அந்த இடத்துல வச்சுருப்பேன். அவர் பண்ணுற தப்புன்றதுனால தான் அவர் வில்லனாக வச்சுருக்கோம். ஸோ படத்தில் யார் ஹீரோன்னு எனக்கே புரியல. அவர் ஒரு பக்கம் அதர்வா ஆக்ஷனில் பின்னுறாரு, இவர் ஒரு பக்கம் கதையில் பின்னுறாரு. இல்லை சார், அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி அந்த கதையாக வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்கணும். அதில் இருக்கிற எந்த கேரக்டர் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்லை நம்ம அதை ரசிப்போன்றது தெரியாது. படமாக அது நல்லா இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட் இன்டென்ஷன். இன்னொன்று, இவர் பண்ணுற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா படத்தில் அவர் ஹீரோவாக மாறுற படம் தான் பண்ணுறத தவிர ஹீரோவாக அவர் வந்து படம் பண்ணல. எனி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாருங்க, ரீசெண்டாக அவர் பண்ண எல்லா படத்துலையுமே அவர் அந்த கேரக்டர்லேருந்து மெதுவாக ஹீரோவை மாறுற படம் தான் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அவருக்கு அந்த கதை சொன்னதும் வந்துட்டு அவர் பிடிச்சிருந்தது. ஸோ சார் இல்லை சார், அது ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ அவங்க ஃபேமிலியில் கிரியேட் ஆகிற எல்லா பெயினுக்குமே அவர் தான் காரணம் அப்படின்னும் போது அந்த கில்ட்டு தான் நமக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? நம்மளால ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணுவோம். தவிர நம்ம வந்துட்டு அந்த ஒட்டுமொத்த பெயினுக்கும் நம்ம தான் காரணமாக இருக்கும்போது வந்துட்டு அந்த கில்ட்டில் அவங்க சட்டில் ஆகிடுவாங்க. ஆமாம், சட்டில் தான் வந்துட்டு அது வெளியே வரும். ஏன்னா அந்த மூமெண்ட்டை திரும்ப திரும்ப ரீலீவ் பண்ண மாட்டாங்க, அந்த பெயின்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு கேரக்டர்ஸுமே பெயினில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் சார். டேரக்டர் சார் நியாயப்படி இவரெல்லாம் சார் ஜெயிச்சிருக்கணும். நியாயப்படி அடிக்க போகிற மாதிரி நம்ம அஸ்வின் தானே ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா அவர் வந்து அவங்க ஊரை அழிச்சதுனால தான் அவர் இப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அப்போ நியாயமான ரிவெஞ்ச் தானே, ஹீரோவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணுமே சார். அது ஆக்சுவலாக நீங்கள் நல்லா சொன்னீங்க. முன்னாடி இருக்கிறவரே அது தப்புன்னு சொல்கிறாரு. அதுதான் சார். இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃப்ரண்ட் பேக்கில் உட்காந்துருக்கீங்க, ஒரு சீட்டு டிஃப்ரென்ஸில் உட்காந்துருக்கீங்க. நீங்களே வந்து அதை கரெக்டாக ஃபீல் பண்ணுறீங்க, அவர் அதை தப்புன்னு ஃபீல் பண்ணுறாரு. அதர்வா சார் இங்கே அதர்வா சார் நோ 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 சார், தீவிரவாதி காட்டணும், அம்பேத்கர் காட்டுறீங்க. ஸோ நீங்கள் லா படி நடந்துக்கணும்னு செகண்ட் பார்ட்டுக்கு தான் காமிக்கிறீங்க. ரெண்டு பேர் கேட்டதுக்கும் அதே தான். நம்ம விவசாயிகளை வந்து தூக்கி தான் காட்டுமே தவிர நம்ம வந்து ரிவேஞ்சுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஃபுல்லா இது பண்ணி அவங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி கேட்க வரும். இப்போ அந்த விவசாயிங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்கன்ற மாதிரி காட்டல. அதனால தான் நான் அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த அந்த மைண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற காஸ்டியூம்லேயே வந்துட்டு வச்சிருப்பேன்.
ஓகே, ஒரு ரக்கடான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர் அவங்க வச்சிருப்பேன் தவிர அவங்க வேட்டி கட்டிட்டு வந்துட்டு விவசாயிகளை வந்து நான் எங்கேயுமே போட்டிருப்பான்ல. அதெல்லாம் சார் நீங்கள் மைக் சார் இந்த ஸ்டோரி டேரக்டர் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போ இருக்க கரெக்டில் வந்து எல்லாமே நடந்துன்னு இருக்கு. மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான், பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான். ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது நீங்கள் ஏதாவது டேரக்டர் ஏதாவது சொன்னீங்களா, இல்லை ஏதாவது ஸ்கிரிப்டில் ஏதாவது மாற்றினீங்களா? இல்லை சார், செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார், நம்ம எல்லாருமே வாழ்றது. பட் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா 3 உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று நான் பார்க்குற உலகம், என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியுற உலகம். ஒன்று உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தெரியுற உலகம். பட் ரியாலிட்டி என்னன்னா 2 பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று மீட் பண்ணுறோம் சார். அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நிஜம் உலகம். ஸோ வந்துட்டு இங்கே யார் சார் தப்பு, யார் கரெக்டு? ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது. யூனிஃபார்ம் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும், அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு. ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவர் கரெக்டாக இருக்காரு, என் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக படுது. ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே சரி, யாருமே தப்பு கிடையாது சார். சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான். அந்த விதத்தில் பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் அன் ஓவரால் என்டர்டெய்னிங் ஃபில்மாக பண்ணுங்கிறது தான் நோக்கம். அதை பண்ணியிருக்கோம் நம்ம. ஏற்கனவே ஒரு 100 படம் பண்ணீங்க நீங்கள், அதுவும் சூப்பர் போய் நல்லா படம் போச்சு. இப்போ இந்த படமும் நல்லா இருக்கு. ஆனால் சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் என்னன்னா, அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணி நீங்கள் மாற்றிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு விஷயம் நாங்கள் பார்க்குறோம், எங்கள் விஷயம் நாங்கள் பார்க்குறோம். சரி, நான் பார்க்குறேன், ஓகேங்களா? அது மாற்றத்தை எவ்வளோ இருக்குமா? எப்படி சொல்லி என்னன்னா, இப்போ நீங்கள் ரெண்டு ஹீரோவில் யாராவது ஒரு ஹீரோ தான் வந்து ஜெயிப்பாங்க. ஆனால் வந்து விவசாயிக்காக சப்போர்ட் பண்ணுறது ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் அவரை சப்போர்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அவரை பிடிச்சி கடைசியில் காலி பண்ணுறீங்களா? அப்படி இல்லை, மனசளவில் சப்போர்ட் பண்ணுறது தான் சார். படத்தில் வந்து பண்ண முடியல. அதான் சார், இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை, ஒரே ஜானரில் போயிருக்கலாம். அந்த ஹீரோயின் கேரக்டர்னால என்ன ப்ளஸ், ஒரு டூயட் இல்லை, ஒரு இது இல்லை, ரொம்ப இது இல்லை, அந்த மாதிரி தைரியமாக படம் எடுக்கலாமா சார்? ஒரு ஜானருங்கும் போது ஃபாரின் படங்கள்லாம் நிறைய வரும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து தைரியமாக எடுப்பீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக எடுக்கலாம் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார். போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு. அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பார்த்துக்கோங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகிறோம், இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் எக்கச்சக்க கண்டென்ட் வருது. பட் தியேட்டர்களில் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார். ஸோ நம்ம 2.5 hours நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் இல்லை சார். அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதே மாதிரி இங்கே படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க சார். இங்கே வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னா. அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார்? மியூசிக் நமக்கு தேவை. அண்ட் மியூசிக் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இல்லை இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அ மஸ்ட். ஸோ அதுதான். அஸ்வின் சார், அஸ்வின் எஸ் சார், எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப, டைரக்டர் சார் வந்து ஃபர்ஸ்ட் கதையை சொல்லும்போது அந்த அக்ரேஷனை விட அவருக்குள்ளார இருக்கிற ஒரு ட்ராமா, அந்த அக்ரேஷனோட காஸே வந்து, அந்த ரூட் காஸே அந்த ட்ராமானால நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ணுற ஸ்கோப் இருக்கு. பாடி லாங்குவேஜில் வந்து ஏன்னா எக்ஸ் மிலிட்ரி, எக்ஸ் சோல்ஜர்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக, ஸ்டில்லாக, அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது. பட் ஹீஸ் நாட் ஒரு ஃபிளாம்பாயண்டான ஒரு கேரக்டரோ, ரொம்ப ஒரு ஆமாம், அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப யூஸ்வலாக ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸை வந்து எக்ஸ்பிரசிவாக நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண்ணு வந்து கொஞ்சம் டெட்டாக, அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தால் அது பெட்டராக இருக்கும் அந்த கேரக்டர். தேங்க்யூ சார். அஸ்வின் சார், நாக்கில் ஃப்ராக்சர்னு பார்த்தோம், அப்புறம் பொன்னியின் செல்வன் நல்ல ஒரு ஸ்டோரிஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. திடீர்னு ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்பில் வந்திருக்கீங்களே, சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லுக்கில் வரணும் அப்படின்ட்டு? இல்லை, அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சது சார். லுக்காக பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைமில். எனக்கு என்னென்ன ஒரு வருத்தம்னா, ஒரு ஆக்டராக வந்து எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை, நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை. ஆனால் மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோனில் பார்க்கும்போது, இந்த லுக்கில் மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையலை அப்படி. ஸோ ரவி சார் வந்து அப்போது கேட்கும்போது, ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோனில் பேசும்போது வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னார். அண்ட் அவர் கதை சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா, அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க.
பட் இதில் ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்கள் ஒரு கேட்குறீங்களா ஒரு சில விஷயங்கள், அந்த கதையோட சக்ஸஸே அங்கே தான் நினைக்கிறேன். இதில் யார் ஹீரோ யார் வில்லன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும்போது மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்குது, ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கதையோட வெற்றின்னு நான் நினச்சிக்கிறேன் சார். கரெக்ட் சார். கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தை தான் ஹெல்மெட் அந்த லைட் வச்சு அவ்வளோ பேரை காட்டுவாங்க. காட்டு நானும் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை அதிகமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்றது நாங்கள் இல்லை கேப்டன் பிரபாகரன் கேட்டால் கவுண்டமணி சார் போட்டதுனால தான் பயங்கர ஃபேமஸ். அது வேறு விஷயம். இல்லை சார், அந்த ஐடியா வந்துட்டு கேமராமேன் சார். சின்ஸ் வந்து நாங்கள் அந்த செட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைட்ஸ் வந்து ஒரு சைட்லேருந்து தான் நம்ம த்ரோ பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு அவர் கேமராவும் அவர் தான் சூஸ் பண்ணார், நம்ம பிக் பண்ணணுன்றது. ஸோ அந்த ஸ்ட்ரீக்ஸ் இதெல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கேமரான்ற ஐடியா அவர் கொடுத்தது. அஸ்வின் சார், ஒட்டுமொத்த போலீஸையும் காலி பண்ணுற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ ரொம்ப டென்ஷனான இடத்துல வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. டேரக்டர் உங்கள்கிட்ட கதை சொல்லும் போது இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா இப்போ இருக்கிற போலீஸ்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு அகேன்ஸ்ட் ஏதாவது பேசினாவே வந்து புள்ள பிடிச்சி போட்டுடுறாங்க, அடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, கடைசியில் ஒரு படம் தான். நீங்கள் கேட்குற கேள்வி அதாவது நேரில் வந்து போலீஸாக வந்து வண்டியை பிடிச்சி நீங்கள் என்னங்க இப்படி நடிச்சிருக்கீங்கன்னு அது அப்படி தான் கேட்குறீங்களா? அதுக்கு அதான் அதுக்கு எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் சார். அண்ட் கதையாக முடியும் போது அதர்வாவோட கேரக்டர் வந்து ஹீரோட கேரக்டர் சொல்கிறது அதானே. அந்த டைமில் வந்து காது கொடுக்கறதுக்கு நம்ம இருந்திருக்கணும் அப்படி வந்து சொல்கிறாரு. ஸோ ஐ திங்க் அது ஒரு பேலன்ஸ்டாக தான் அந்த மெசேஜ் வந்து வருதுன்னு எனக்கு தோணுது. டேரக்டர் சார், இந்த படம் உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கலாம். அதுவும் இவர் வந்து உங்களுக்கு பரணி மேலே என்ன கோவம்னு தெரியல. அவர் பிக் பாஸில் மதிலேறி குடித்த மாதிரி இங்கேயும் குதிக்க விட்டுருக்கீங்க. அதே மாதிரி அவர் தலையை ஒரே சிவில் பயங்கர இதுவாக இருந்தது. நான் வில்லன், அதனால தான் அவர் எங்களை உட்கார வச்சார். ஹீரோன்னு அவரையும் சொல்கிறோன்னா அது ஒரு காரணம் இந்த படத்தில். வாழ்த்துக்கள். இந்த படம் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் யார், ஏன்னா பெரிய லெவலில் பண்ணியிருக்கீங்க. படம் புதுசாக இருக்குது, யார் பண்ணுறா என்ன அவங்க வந்திருக்காங்களா? சார் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, தமிழ்நாட்டு ரிலீஸ் அவர் தான் பண்ணுறாரு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் வந்து சார் தான் கேட்கணும் நீங்கள். ஸோ 200 தியேட்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க சார். இப்போதைக்கு இந்த 200 தியேட்டர்ஸ் லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே வந்து கையில் ஒரு மேப்போட தான் சுற்றிட்டு இருந்தோம். பெருசாக வந்து ஃபோட்டோ கார்டு போட்டு கையில் மேப் போட்டு டனல்னு டைட்டில் வச்சிருக்கீங்க. டனல்னு வச்சா இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக. ஆமாம், தெலுங்குல வந்து டனல் தான். ஓகே, தெலுங்கு வந்து டனல் தான். நானும் இங்கே எல்லார்ட்டையும் சொல்லி பார்ப்பேன், படம் என்ன டைட்டில் என்ன டனல் அப்படின்னா டனலான்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. இங்கேயுமே வந்து நம்ம டனல்னே வச்சுருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் யாரை கேட்டாலும் கேட்குறது வந்து டனல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இங்கே சார் ஆக்சுவலாக ஒரு 10 இயர்ஸ் கிட்ட இருக்கும் முன்னால் வந்து இது ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்தது. வேளச்சேரியில் வந்து ஒரு என்கவுண்டர் இருந்துச்சு. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுக்கப்பட்டது. ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆனதை வந்துட்டு அந்த டைமில் நாங்கள் திருவான்மையூரில் தான் இருந்தேன் சார். ஸோ அந்த டைம் அது நடக்கும்போது வந்துட்டு நான் அங்கே போயிருக்கேன். மீன் அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த இன்சிடென்ட்லேருந்து தான் ஒருவேளை அவங்க சைடு ஒரு நியாயம் இருந்து அந்த சைட்லேருந்து ஒருத்தன் அந்த கோவத்தோடு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுலேருந்து தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு. அது முடிக்கும் போது தான் ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணணுன்ற ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த கதை ஃபார்ம் ஆச்சு. மீதி நீங்கள் கன்சீவ் பண்ணது தான். ஆமாம் சார். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, 2 பேர் வந்து சண்டை போட்டுருக்காங்க. அவங்க 2 சைடும் வந்துட்டு அவன் நம்புறது வந்து கரெக்டுன்றதுனால தான் அந்த ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருக்கும். இல்லை நீ தான் தப்பாக வந்த, இல்லை நீ தான் தப்பாக வந்தேன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் எந்த தப்பு சாரி அப்படின்னு சொல்லியிருந்தா அது முடிஞ்சிருக்கும். ஸ்டில் இட் இஸ் a question mark தான். ஒன்று அது ஃபேக் என்கவுண்டரா உண்மையான என்கவுண்டர்ன்றது இனி வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். இல்லை சார், அது நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. நீங்கள் சொல்ல, பட் இதுதான் இனி வரைக்கும் நடக்கிறது. மேபி சார் எல்லாமே இது சென்சாரில் எதுனா உங்களுக்கு இருந்துச்சா இஷ்யூ? இல்லை சார், ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க வந்து அது கேட்கவே இல்லை. சாரி. இது இந்த டிஓபி அப்புறம் இவர் ஆர்ட் டைரக்ஷன், இந்த ரெண்டுமே இன்னும் 2 ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு படத்துல. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் பேசுறப்போ எங்க பாஸ்போர்ட் இதுன்னு பார்க்குறோம். ஆனாலும் ஒரு விதமா பார்ப்போம். ஹீரோயின் இருந்து பார்த்த மாதிரியே தெரியுது. கொஞ்சம் ஹீரோயின் ஹீரோ
இல்லை சார், அது என்னோட ஃப்ளா தான். அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் எழுதியிருக்கணும். இனிஷியலாக வந்துட்டு சொல்கிறதுக்கு நான் அந்த இனிஷியலாக ட்ராஃப்ட் பண்ணும்போது வந்துட்டு அது ஹீரோயினாக நாங்கள் ட்ராஃப்ட் பண்ணல, அந்த கமிஷனரோட பொண்ணாக தான் ட்ராஃப்ட் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா சில காரணங்களாலையும் வந்துட்டு அதை மாற்றி அது எழுத வேண்டியதாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். சரவணன் சார். சார் இங்கே சார், இது வரைக்கும் சினிமோகிராஃபி இதில் நல்லா இருந்தது. இது வரைக்கும் ஃபுல்லாக வெங்கட் பிரபு சார் அந்த டீம்லேயே பண்ணியிருக்கீங்க. புதுசாக ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதே மாதிரி உங்கள் சன்னி அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. எனக்கு இவரை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். நான் ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து கடைசி ஏடி. ஹைதராபாத்தில் பாவர்ச்சின்னு ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது. அங்கே 2 பேரும் வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ இவர் சொன்னார், நான் ஃபஸ்ட் படம் பண்ணுறப்போ உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இதுவாகிடுச்சு. அப்புறமா மறந்துடுச்சு 10 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்புறமா சுரேஷ் சந்திரா சொன்னார், இப்போ அந்த பெட்ரோமாக்ஸே தான் வேணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு, உன்னை தெரியுமா அப்படின்னு சொன்னால் வந்து ரவி அப்போ வந்தார், நான் அன்றைக்கி சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ வந்து இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கான ஒரு ஸ்கோப் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு ஸ்கோப் இல்லை ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கமிட் பண்ணி ஒருத்தர் அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சார், என்எல்சி தொழிலாளர்கள் வந்து வாழ்வியலை தான் ஆமாம். இவர் ஷர்வா ஆல்ரெடி வந்து ஹார்ட் பீட்ல வந்து ஒரு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார், நல்லா பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ சார். அண்ட் அதுவா சார், இது வரைக்கும் சாக்லேட் பாயா பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த நியூ ரூட்? எப்பவுமே சாக்லேட் பாயா பண்ண, எப்பவுமே ஆக்ஷன் மாற. 2வது படமே ஆக்ஷன் பண்ணிட்டேங்க. இல்லை, பட் ஆக்ஷன் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்ணுறது. நான்லாம் எந்த மாதிரி கிட்டேன்னா இந்த WWF பார்த்து வளர்ந்த பையன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்ஷன் படம் பார்க்குறது, இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ஆக்ஷன் ஃபிலிம் செலக்ட் பண்ணி அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்ணுறோன்னா எனக்குள்ளே வந்துட்டு ஒரு எனர்ஜி தனியாக அப்படியே வந்துடும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் என்ஜாயிங் த ஃபேஸ் தட் ஐம். சார், அதர்வா சார், விஷால் சார் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு சொன்னாரு, நான் இவ்வளவு நாள் வந்து பேச்சுலரா இருந்துட்டேன், இப்போ வந்து கரெக்டா வீட்டுக்கு போகணும், ஃபேமிலிலாம் வந்து இதா இருக்கு. அதுமாதிரி தம்பி அதர்வா வந்து பேச்சுலரா இருக்காரு, அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு பேட்டியே சொன்னாரு. அதை பத்தி எப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? என்ன விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்றாரோ, அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு.